திருவள்ளுவருக்கு என்ன புகழ் தெரியுங்களா? 21ஆம் நூற்றாண்டில் நம்ம ஆளுக குறுஞ்செய்தி மட்டும்தான் படிப்பான்னு தெரிஞ்சு அப்போவே 7 சொல்லுல திருக்குறளை எழுதின ஒரு மாமேத திருவள்ளுவங்க. யோசிச்சு பாருங்க. அப்போ 10 பாட்டு இருந்துச்சு, 8 தொகை இருந்தது, 11 கீழ்கணக்கு இருந்தது, 5 100 இருந்தது, எல்லாம் இருந்தது. அவருக்கு தெரிஞ்சு அது படித்தா படிக்கத்தான். நம்ம ஆளுக்கு இப்போ நீங்கள் எவ்வளோ படிப்பீங்க சொல்லுங்க பார்ப்போம். இப்போ மெசேஜ் வந்தாலே ரொம்ப நீளமாக இருந்தால் அப்புறம் படிப்போம்னு அப்படி விட்டுருவோம். சில பேர் தான் நம்மளை படிக்க வச்சுருவாங்க. அது எப்படி தெரியுமா? இந்த தீபாவளி பொங்கல் வந்துட்டால் சிலருக்கு அப்படியே ஒரு மாதிரியான கடுமையான ஒரு வேகம் வந்துடும். கவிதை எழுதியே தீர்றதுங்கிற மாதிரி ஆரம்பித்து என்னமாவது கவிதை எழுதிட்டே இருப்பாங்க. எழுதினாலும் பரவாயில்லைங்க, அதை எல்லாருக்கும் வேறு அனுப்பி இதை நீ 7 பேருக்கு அனுப்புனா தான் நீ இந்தியன், 70 பேருக்கு அனுப்புனா நீ வந்து தமிழன் அப்படின்னு எதையாவது ஒன்றை போட்டு நம்மளை அனுப்பி விட்டுருவாங்க. எனக்கு ஒருத்தர் அந்த நேரம் பார்த்து ஒன்று அனுப்பியிருந்தேன். என்ன தெரியுமா? பொங்கலுக்கு கவிதை. ஐயோ என்ன செய்கிறது, படுக்க வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. லாரியில் கரும்பை ஏற்றணும்னா காசு. நல்லா கவனிங்க. லாரியில் கரும்பை ஏற்றணும்னா காசு, கரும்பு மேலே லாரி ஏறினா ஜூஸு. இதை படித்த நீ லூசு. இப்போ நீங்கள் கேட்கலாம், நீ ஏன் அதை படித்தேன்னு. ஏன் படித்தேன்னு தெரியுமா? அம்புக்குறி போட்டு கீழே கூட்டு வர்றாங்க நம்மளை. 2 வரியை எழுதுறான், அம்புக்குறி போடுறான். நம்ம ஒன்று அது என்ன போட்டிருக்கான்னு பார்ப்போம். புஸ்தகம் படிக்கிற பழக்கம் உள்ளவனாக இருந்தால் லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா புத்தகத்தை எடுத்தோம்னா சில பேர் நண்பா 30ஆம் பக்கம் பார் அப்படின்னு போட்டிருப்பான். 70ஆம் பக்கம் பா, கடைசி பக்கம் பார், போய் பார்ப்போம். நம்மளும் வேலை எடுத்து போய் இதை படித்தவன் முட்டாள் அப்படின்னு போட்டிருக்கோம். இதுக்கு எதுக்கு இது இப்படி? இப்போ நமக்கு சில விஷயம் புரிஞ்சு கிடையாது, அதுதான் கஷ்டம். ஒரு சின்ன பையன் என்ன பண்ணியிருக்கான், ஏதோ கோபத்தில் டீச்சர் முட்டாள் அப்படின்னு எழுதிவிட்டான். அதை வாங்கி பார்த்த டீச்சருக்கு கோபம் தாங்க முடியல. டீச்சர் முட்டாளா, இம்போசிஷன் 50 தடவை எழுதுறா அப்படின்னு இருக்கான். அவன் சந்தோஷமாக எழுதியிருக்கான், டீச்சர் முட்டாள். டீச்சர் இம்போசிஷன் இப்படி தான் கொடுப்பாங்களா? இது ரொம்ப பேருக்கு புரியலை. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இங்கே இருக்கேன், நீங்கள் ஏன் கூடயே வந்தால் தான் சிரிக்க முடியும். திரும்பி பார்த்தோம்னா நீங்கள் அங்கே நிற்கப்படாது, கொடுமுடி பக்கத்தில் நின்றுக்கப்படாது. என் கூடவே வரணும், என் ஸ்பீடுக்கு வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ சொன்னாங்க நாளைக்கு ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறலாம் சொன்னாங்க. நான் 2 நாளைக்கு முதல்ல ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கு ஃபோன் பேசுகிறாங்க. எப்படி? டேய், தமிழ்நாட்டில் யார் வருவா பாருங்க, யார் வருவா முதலமைச்சராக, அடுத்த முதலமைச்சராக யார் வருவா? ஸ்டாலின் வருவாரா, எடப்பாடி வருவாரா, விஜய் வருவாரா, சீமான் வருவாரா அப்படின்னு இந்த பக்கம் கேட்குறாங்க. அங்கிட்டு அந்த பொண்ணு என்னடா இப்படி கேள்வி கேட்டாலே அப்படின்ட்டு 4 வரட்டுமே அப்படிங்கிறா. இவங்க கேட்குறா, ஏய் நீ என்ன லூஸா, 4 எப்படி வரும்? இல்லை 4 வரட்டுமே, ரிசல்ட் வந்துடும் இல்லையா? 4 வரட்டுமே, ரிசல்ட் தெரியுமில்ல, அப்போ பார்த்துட்டு போகிறோம். அவ்வளோதான். பாருங்க, இந்த ஒரு சின்ன செய்தி நமக்குள்ள ஒரு சின்ன மாற்றத்தை உருவாக்குதுன்னா அதுதாங்க நகைச்சுவை. வேற என்ன? நமக்கு நல்லா தெரியும், மனம்ங்கிற விஷயத்தை பற்றி சொன்னாங்க பாருங்க. அது ஆர்கன் இல்லை, அது உறுப்பு இல்லை, மூளை உறுப்பு. வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த மற்ற உறுப்புகள் எல்லாம் நமக்கு தெரியும். கல்லீரல் உறுப்பு, நுரையீரல் உறுப்பு தான். ஆனால் மனம்ங்கிறது என்ன? இந்த வார்த்தை நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி திருவள்ளுவரும் பயன்படுத்துகிறாருங்க. மனம் மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. உலகத்திலே பெரிய அறம் எது தெரியுமா? நீ கொடை கொடுக்குறேன், சாப்பாடு போடுறேன், அது கொடுக்குறேன், அதெல்லாம் இல்லைப்பா. நீ நல்லவனாக இருந்தாலே ஒரு அயோக்கியம் குறைஞ்சான்னு அர்த்தம். அவ்வளோதான். நீ நல்லவனாரு, உன் மனசு நல்லா இருந்தால் நல்லா இருக்கும். இன்னொன்று கவலைன்னு சொல்கிறோம்ல, இந்த சொல்ல திருவள்ளுவர் பயன்படுத்துகிறாருங்க. எங்கே பயன்படுத்துகிறா தெரியுங்களா?
கவலை எங்கே வரும்? இப்போ இந்த போடியத்துக்கு கவலை வருமா? வராது. மைக்குக்கு கவலை வருமா? அது ஒன்றும் வராது, பேச்சே வராது சில மைக்கில். அது வேறு விஷயம். நான் ஒரு கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கப்ப கேட்கலைங்கிறாங்க பின்னாடி. நான் என்னென்னமோ பேசி பார்க்குறேன், கேட்கல. அப்புறம் நான் அவர் ஒளிபெருக்க அமைப்பாளர் சொல்லி, ஐயா அதை போய் பாருங்கள் அப்படின்னு. அவர் போய் பார்த்துட்டு அந்த பாக்ஸில் ஏதோ சின்ன ப்ராப்ளம் போட்டிருக்கு. அது சரி பண்ணிட்டு வந்து ஒரு வயர் விட்டு போயிருந்துருக்கு. சரி பண்ணிட்டு வந்து என்கிட்ட சொல்கிறாரு, எல்லாம் சரியாக தான் இருக்குது, ஸ்பீக்கர் லூஸு அப்படின்னாரு. புரியலை. அதாவது எங்கள் ஊரில் இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி உட்காந்துருக்கப்படாது. இங்கிலீஷ் படத்தில் சில பேர் தெரிஞ்சு சிரிப்பான், சில பேர் சிரிக்கிறவனை பார்த்து சிரிப்பாங்க. ஒருத்தங்க கேட்டுக்க, என்னடா அவன் மாத்திரம் சிரிக்கிறான், அடுத்த சீனில் நம்ம சிரிப்போம்டா, நம்ம என்ன காசு கொடுக்கலையா? இங்கே பாருங்க, அவர் எனக்கு என்னென்னா ஸ்பீக்கர்னால் 2 அர்த்தம்ங்க. ஸ்லேடைன்னு சொல்லுவோம்ல தமிழில், 2 பொருள். ஸ்பீக்கர்னால் பாக்ஸு, இன்னொன்று நான் பேசுகிற ஆள். அவர் அப்படி பேசாமல் போக வேண்டியது தானே. என்கிட்ட வந்து ஸ்பீக்கர் லூஸு அப்படின்ட்டு போனால் என்ன அர்த்தம்? அப்போ ஏதோ ஒரு கோபத்தில் தான் இருக்காருன்னு அர்த்தம். இப்போ இதை யோசிச்சு பாருங்க, கவலை மனதின்பால் ஏற்படும். யார் கண்டுபிடிக்கிறா? திருவள்ளுவர் சொல்கிறாருங்க. அதாவது மனக்கவலை மாற்றலறிது அப்படிங்கிறார். தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலறிது, கவலை மனதின்பால் ஏற்படும். எங்கே இருக்குது மனசு? ஒரு கேள்வி கேட்குறான் கண்ணாசன், சொல்கிறாருங்க, டேய் இந்த மனசு இருக்கிறதுனால என்ன கஷ்டமே, இந்த கஷ்டம் ஏன் வருது நினச்சி பாருங்க. அதாவது அவரளவு சம்பாதிச்சவரும் கிடையாதுங்க கண்ணாசன் அளவுக்கு, அவரளவு கடை வாங்கினவரும் கிடையாது. அது வேறு விஷயம். ஏன்னா கவிஞர்கள் அப்படி தான் இருப்பாங்க, பொருள் சேர்க்க முடியாது அவங்களால. ஒரு தடவை அவருடைய எல்லா பொருளும் ஜப்தியாகி அவருக்கு எதிராக கோர்ட்டில் தீர்ப்பு வந்தப்போ வாசலில் நிற்கிறாரு. இன்னும் 4 நாளில் தீபாவளி, என்ன செய்யறதுனே தெரியல. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சொந்தக்காரங்க நண்பர்கள் யாருமே. ஃபோனை வையே உனக்கு போய் கொடுக்க முடியாது, இப்படியே சொல்கிறாங்க. இப்போ கண் கலங்கி நிற்கிறார் மனுஷன். அந்நேரம் ஒரு கார் வந்து அவரை கூட்டிகிட்டு போகுது, வாங்க ஒரு படத்துக்கு பாட்டு எழுதணும். போகிறார். போனவுடனே அங்கே என்ன படம்னு கேட்டு அவர் டைரக்டர் சொல்கிறார், இது இந்த படத்தில் என்ன சூழல் அப்படின்னா, ஒரு நல்லவன் பொருளெல்லாம் இழந்துட்டான், அவனை எல்லோரும் விட்டுட்டு போயிட்டாங்க, அவன் அனாதையாக நிற்கிறான், இதுக்கு இதான் சிச்சுவேஷன், கவிஞரே பாட்டு எழுதுங்க. இவர் சொன்னார், இது ஒன்றும் பாட்டு இல்லை, என் வாழ்க்கை, நான் எழுதுகிறேன். அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசில்லாதவன் குடும்பத்திலே வாழும்போதிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா, வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வந்தவன் யாரடா. சரியா? இதுவரைக்கும் எழுதுறதுல மனசு வரலங்க. எங்கன வருது தெரியுமா? ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இந்த கோழி குஞ்சு பொறிச்சிட்டு, அப்போ எல்லாம் இன்குபேட்டர்லாம் கிடையாது, 21 நாள் அது உட்கார்ந்து அடகாக்கும். இங்கே இருக்கவங்களுக்கு தான் தெரியும், அது அடகாக்கிறப்ப அதிகமாக உணவு கூட எடுக்காதுங்க. தெரியுமா உங்களுக்கு? அது மூக்கில் ஒரு இது குத்தி வச்சுருப்பாங்க, நடி போட்டு கொத்திக்கிட்டே இருக்கு நம்மளை போட்டு. நம்ம தான் ஜோறு போடுவோம், நம்மளை போட்டு கொத்துவோம். அது 21 நாள் அடகாத்து குஞ்சு பறித்து அந்த குஞ்சுகளை அப்படி பாதுகாக்கும். நம்ம போய் தொட்டால் கூட கொத்து நம்மளை போட்டு தொட முடியாது. அவங்க சொன்ன மாதிரி அந்த பூனை ஏன் கத்துதுங்கிறத அதை கத்துறதை வச்சுக்கிட்டே மகன் வந்ததை கண்டுபிடிச்சான்னு. அது மாதிரி நான் இந்த பூனை இப்போ கோழி என்னை கொத்துச்சுன்னு வைங்க, நான் இறை போட போவேன், என்னை கொத்தும். நான் உடனே எங்கள் அம்மாட்ட முதல்ல இதை அடித்து குழம்பு போய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்போ இந்த இப்படி பார்த்த அந்த குஞ்சுகள் கொஞ்சம் வளர்ந்த உடனே, அது வளர்கிற போது கழுகு வந்து தூக்கிடாமல் சண்டை போடும், மற்றது வந்து தூக்கிடாமல் அடிக்கும். இப்படி பார்க்கக்கூடிய அந்த கோழி அந்த குஞ்சு பெருசான பிறகு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோழி உட்காந்து ஒரு நாள் அழுதது இல்லைங்க. ஆனால் மனுஷன் இருக்கானே, அவன் ஏன் அழுகிறான்? யாராவது பிரிஞ்சிட்டா, அந்த உறவு போயிட்டா ஏன் அழுகிறான்? இப்படி ஒரு கேள்வி அவர் கேட்டுட்டு பதில் சொல்கிறாருங்க. பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா? ஒரு கேள்வி.
அவை 8 குஞ்சுகள் பெற்றெடுத்த பின் சோறு போட்டவன் யாரடா? வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா. மனித சாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. நமக்கு என்னடா கஷ்டம்? இந்த மனம் என்ன சேருது? பிள்ளை பிரிஞ்சு போகிறப்பையோ எங்கேயாவது போகிறப்பையோ சொன்னாங்கல்ல, நான் அங்கே வேலை பார்த்தாலும் மனசெல்லாம் இங்கே தான் இருக்குங்கிறாங்கல்ல. அப்போ என்ன அர்த்தம்? அந்த மனம் பாருங்கள் எப்படின்னு சொல்லி. இந்த பாட்டை ஒரு முறை நான் அமெரிக்கன் காலேஜில் பேசுகிறப்ப அன்றைக்கி MS விஸ்வநாதன் வந்துருந்தாருங்க. இதை சொல்லி முடிச்சுட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த மனதினால் வந்த நோயடான்னு சொல்லி முடித்த உடனே எந்திரிச்சு மேலே பார்த்து அழுதுட்டாருங்க MS விஸ்வநாதன். நான் பேச்சை நிப்பாட்டிட்டு, ஐயா இப்படி போய் கையை பிடிச்சிட்டு, நீங்கள் தானே ஏன் மியூசிக் போட்டிங்க? பழனி படம் நீங்கள் தானே ஏன் மியூசிக் போட்டிங்க? ஏன் கண்ணீர் விடுறீங்கன்னு கேட்டேன். நான் அந்த மனுஷன் நினச்சி கண்ணீர் விட்டேன். யார் கிடப்பா? கண்ணாசை மாதிரி ஒரு ஆள் யார் கிடப்பா அப்படின்னு நான் கண்ணீர் விட்டேன்னு சொல்கிறாருன்னா, ஒரு உழுக்கணுங்க. அப்படியே கவலை மனதின்பால் ஏற்படும். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம நிம்மதியாக இருக்கணும்னாலே மனசு ஒருங்கிணைச்சா தான் நிம்மதியாக இருக்க முடியும். இப்போ இங்கே நீங்கள் ஹாலுக்குள்ளே வர்றப்ப செருப்பெல்லாம் போட்டு வந்துட்டீங்க, வெளியே கழட்டி போட்டுட்டு தான் உள்ளே வரணும்னு சொல்லியிருக்கட்டும். நம்ம படுற பாடு. நான் ஒரு சின்ன கோயிலில் பார்த்தேங்க மதுரையில். எனக்குள்ளே முருகன் சிலை 4 அடி நடந்தால் உள்ளே போயிடலாம், செருப்பை வெளியே கழட்டி போட்டு போகணும். ஒருத்தன் கழட்டி போட்டுங்க ஓடிட்டு ஓடியாராங்க. முருகன்கிட்ட போவேன், திருப்பி வருவான், திருப்பி போவேன், திருப்பி வருவான். கடைசியாக என்ன செஞ்சான் தெரியுமா? முருகன்கிட்ட நின்று செருப்பை கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். செருப்பில் நின்று முருகனை கும்பிட்டா கூட பரவாயில்ல. அதை பார்த்துக்கிட்டே இருந்த ஒருத்தர் கேட்டார், ஏன் இப்படி ஓடிக்கிட்டே இருக்க அப்படின்னு. 500 ரூபா செருப்பு, அதனால தான். அதுக்கு அவர் சொன்னார், இதுக்கு இப்படியா ஓடுவாங்க? தான் என்னைய பாரு, கலட்டி கக்கத்தில் வச்சுட்டு உள்ளே வந்துட்டேன், பிரச்சனையே இல்லை. நானும் மனைவியும் காரைக்குடிக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அங்கெல்லாம் வீட்டில் தான் கல்யாணம் நடக்கும், ஏன்னா அரமனை மாதிரி வீட்டு இருக்கோம். நான் போன உடனே அந்த முதல்ல நான் காரைக்குடி பக்கம் போனப்போ அசந்து போனேங்க. அப்படியே அந்த வீடுகள்லாம் பார்த்து சமயக்கட்டுக்கு சைக்கிளில் தான் போவாங்க போட்டுருக்குன்னு நினச்சேன் நான். அவ்வளோ பெரிய வீடா அப்படி இருக்குது. அப்போ இந்த இதில் கல்யாணம் நாங்கள் உட்காந்துருந்தோம். திடீர்னு ஃபோன் வந்துச்சு எனக்கு. நம்ம ஊரெல்லாம் கேள்வி பண்ணுறோம், நம்ம உட்காந்துக்கிட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே போய் செருப்பை பார்த்தா செருப்பு 1000 செருப்பு கிடக்குது. ஏன் செருப்பு எங்கேன்னு தெரில. அப்புறம் மனைவிட்ட வந்து கேட்டேன். அவங்க அந்த படிக்கட்டுக்கிட்ட பாருங்க அப்படிதாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு 300 செருப்பு கிடக்குது. திருப்பி வந்து எங்கன்னு இங்கே பாருங்க, அந்த வாஷ் பேஷன் இருக்கா, அந்த படிக்கட்டு திரும்புகிறமா அதுக்கிட்ட நீங்கள் கழட்டி போட்டு. பெண்கள் எவ்வளோ ஞாபக சக்தி பார்த்தீங்களா? ஒரு பொருளை வச்சா கரெக்டாக அதை ஞாபகம் வச்சுருப்பாங்க. அப்புறம் நான் போய் கண்டுபிடிச்சிட்டேங்க. கண்டுபிடிச்சிட்டு காலில் போட போனேன் பார்த்தீங்களா? அப்போ ஒருத்தர் என் பின்னாடி தோள்பட்டையை பிடிச்சிக்கிட்டான். அந்த செருப்பை நான் பார்த்து வச்சுருக்கேன். அப்படின்னா என்ன தெரியுதா? என்னை செருப்பு திருடன்னு நினச்சிருந்துருக்கான். நான் போயிட்டு வர்றேன்னா நல்ல செருப்பாக தேடுறேன் போட்டிருக்கு. நான் அப்புறம் அவன் தோளை கையை தட்டி விட்டு, ஏய் அது ஏன் செருப்பு அப்படின்னேன். பங்காளி நான் அப்படித்தான் சொல்லுவேன் அப்படிங்கண்ணா. அவன் கடைசி வரைக்கும் என்னை நம்பவே இல்லைங்க. என்ன செய்யலாம்? இன்னைக்கு நினச்சி பாருங்க, நகைச்சுவையை படிக்கிறப்ப நமக்கு ஒரு மகிழ்ச்சி வருங்க. அதை சொல்கிறப்ப இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குங்க. அதான் அபூர்வம். அதை வெளிப்படுத்தணும். ஜோக் சொல்லி அழுக வைக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ 80,000 கோடி உயிரினத்தில் சிரிக்க தெரிஞ்ச ஒரே உயிரின மனுஷன் தானுங்க. அவன் அதை இழந்துக்கிட்டு வர்றான் தானுங்க பிரச்சனை. யோசிச்சு பாருங்க, அதை இழந்துக்கிட்டு வர்றான்.